கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் விதமாக கட்டப்பட்டிருக்கும் கண்ணாடி பாலத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் மனு வழங்கியிருக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். நாம் நிற்கக்கூடியது சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் கடல் நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபம். இந்த நினைவு மண்டபத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எளிதாக நடந்து திருவள்ளுவர் இதனுடைய அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு போவதற்கான கண்ணாடி கூண்டு பாலம் பணிகள் தான் தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதாவது வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி இந்த திருவள்ளுவர் சிலை அமைத்து வெள்ளி விழா கொண்டாட உள்ள நிலையில் நாளை தமிழக முதல்வர் இந்த பகுதியில் வந்து இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைப்பதற்காக மாலை 6 மணிக்கு திறந்து வைக்க உள்ள நிலையில் தான் தற்போது இந்த பணிகள் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தில் அமைச்சர் ஏவா வேலு நேரில் நின்று இந்த பணிகளை அவருடைய முன்னிலை பார்வையிட்டு தான் இந்த பணிகள் தற்போது விரைவில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்கு எந்த விதமான தடையும் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதி வழங்கப்பட்டு அந்த பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தை பொறுத்த அளவில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதாவது 97 மீட்டர் நீளத்திலும் 10 அடி அகலத்திலும் இந்த பாலம் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தினுடைய நடுப்பகுதியில் 2.4 மீட்டர் வீதியில் அந்த கண்ணாடி தரைத்தளம் அமைக்கும் பணிதான் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முழுவதும் நடந்து முடிந்த நிலையில் இந்த பகுதியில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கண்காணிப்பில் தான் தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நாளை மாலை 6 மணி அளவில் இந்த பகுதியில் தமிழக முதலமைச்சர் இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்க உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS மனு.